ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பாக்ஸ் ஆனது இருக்குது. ஷோமிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட அஃபிஷியல் அந்த பையிங் ஆப் இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆர்டர் பண்ணியாச்சு. இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கிட்ட போட்டிருந்துச்சு. ஏதோ லான்ச் ஆஃபராக பார்த்தீங்கன்னா 599 ரூபா 600 பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பை பண்ணியாச்சு. இது நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக ஏதாச்சும் பேப்பர் எழுதிட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு புக்கில் எழுதிட்டு இருந்தேன். சரி, இந்த ஒரு பேடை பார்த்தோன்னே நல்லா இருக்கே, யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட எம்ஐ வெப்சைட்டில் வாங்கணுன்னா நல்லா தான் பண்ணுறாங்க. இது எம்ஐ வெப்சைட் மட்டும் சொல்லலை, எம்ஐயாக இருக்கட்டும் ரியல்மியாக இருக்கட்டும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேக்கிங்கை பொறுத்தவரை டேமேஜ் இல்லாமல் கைக்கு வந்துடுது. ஸோ இதுவும் அதான் கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு கனமான ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னன்றதை பார்ப்போம். ஃபைனலாக இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட், ரெட்மி ரைட்டிங் பேட். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பெக்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வரிசையாக. அப்படியே டப்பாவை பின்னாடி திருப்பின்னு வச்சுக்கோங்களேன். ரேட் வந்து 2000 ரூபா போட்டிருப்பாங்க. லான்ச்சிங் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 599 ரூபா. அப்புறம் ஹைட்டு, வெயிட்டு, வித்து என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டப்பா ஓப்பன் பண்ணேன், அந்த பேனா தான். இந்த பேனாவை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், நம்மளோட ஸ்லேட் ஆனது இருக்குது. இதில் கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம், ஒரே ஒரு பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது. ஓகே, அன்பாக்சிங் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. என்ன சொல்கிறது, கையில் பிடிக்கும்போது ஒரு மினிமம் ஒரு 150 கிராம் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் போல். இதோட சைஸுன்னு பார்க்கும்போது இங்கிட்டிருந்து டாப்பில் இப்போ ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சு 6.7 இன்ச்சுன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் டிஸ்பிளேயோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் கிராஸாக நீங்கள் எடுத்திங்கன்னா. ஸோ நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே. ஆனால் இது எல்சிடி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. எழுதுகிறேன், உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க பளிச்சுன்னு தெரியுதா? ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. ஒரு மாதிரி ரெஃப்ளெக்ஷன் மாதிரி இது இருக்குது. நம்ம வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஓட்டோம்ல, லைட் பட்டோனே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் என்னன்னு தெரில. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க பிரைட்டாக இருக்கும், அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் அந்த இமேஜஸை பார்க்கும்போது பிரைட்டாக இருந்துச்சு. நானும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும்போது தான் யோசித்தேன். பட் நார்மலாக கண்ணில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை, ஆனால் விசிபிளாக இருக்குது. நம்ம திருவிழாவில் அந்த ரோஸ் கலரில் ஒரு ஸ்லேட் இருக்கும்ல, அதில் போய் எழுதிக்கிட்டு இருப்போம். இங்கிட்டு குச்சி இங்கிட்டு நகட்டினோம்னா அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மெத்தடாக என்னன்னு தெரில. இங்கே பட்டன் அமுக்கணுன்னே பார்த்தீங்கன்னா அது அழிஞ்சிரும். திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் வந்து கண்டென்ட்டெல்லாம் எழுதி பார்த்தேன். நான் இந்த ஃபுட் சேனல் வேறு வச்சுருக்கேன்னா, அதில் இந்த ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸ் இவ்வளோ ரேட்டு, அதுக்கப்புறம் லொக்கேஷன் எல்லாமே எழுதி வச்சுட்டு அப்படியே நான் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது ரொம்ப பெருசாக எழுத முடியல. சரி, நெருக்கி எழுதுவோன்னு பார்த்தா என்ன எழுதுனேன் அப்படின்றது என்னாலே படிக்க முடியல. ரொம்ப ஜாயினிங் லெட்டர்ஸ்லாம் எழுதும் போது ஒன்றும் தெரியாது. சரி படிப்போன்னு பார்த்தா அங்கே என்ன போட்டேன், ஈ போட்டேன்னா ஆர் போட்டேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெருக்கலாக எழுதுனா அது ஒரே எழுத்து மாதிரி தெரியுது. ஸோ அந்த மெத்தடு. பட் இப்போ முடிவு பண்ணிட்டேன், இதை ரிட்டன் போடலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, இனியா பாப்பா, 2.5 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திருவிழாவில் அந்த ஸ்லேட்லாம் வாங்கி கொடுத்தோம், 2 நாளில் பார்த்திங்கன்னா அக்கக்க கழட்டிடுவாங்க. இதோட பில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அவங்களுக்கு சும்மா கிறுக்கிறதுக்கு, வரைகிறதுக்கு, ஏபிசிடி எழுதுறதுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்குலாம் பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுக்க இது சரிப்பட்டு வராது. அதுக்கு நம்ம டேபு அந்த மாதிரி தான் போகணும். இல்லை சாம்சங்கோட பெரிய டேப்லாம் இருக்குல்ல, அதிலே பார்த்திங்கன்னா பென் இருக்கும். அப்புறம் நிறையா பேர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த பேனா பார்த்திங்கன்னா நான் ஃபோனுக்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு குச்சி மாதிரி தான், ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு குச்சி இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்லேட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் நகத்தை வச்சு எழுதுனா கூட எழுதும். இந்த பேனா வச்சு எழுதுன்னு தான் அவசியம் கிடையாது. பட் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேனா கையில் கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்திங்கன்னா அவங்க பாடி கிறுக்கிட்டே இருப்பாங்க. நார்மலாக இது பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு எழுதுனாலும் எழுதும். ஸோ இது வந்து ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்தேன், யூஸ் ஆகலை. ஜஸ்ட் இந்த ஸ்லேட்டில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனா தொலைஞ்சு போனாலும் கவலை இல்லை. வீட்டில் ஏதாச்சும் எழுதாத பென்சில் அதை வச்சு கூட நம்ம அழகாக எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து ஒரு பேனா மாட்டுறதுக்குனே ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்குது, அப்படி அழகாக சொருகி வச்சுக்கலாம். பேனா வந்து காணா போகாமல் இருக்கும். கீழே வந்து ஒரு பேட்ரி மாட்டுறதுக்கு, நம்ம சிமாஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க, நம்ம சிஸ்டம்லலாம் ஒரு சிமாஸ் பேட்டரி இருக்கும் லேப்டாப்லலாம், அந்த பேட்டரியை பார்த்திங்கன்னா கீழே போடணும். ஸோ இது வந்து ஒன்று. அப்புறம் லாக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்டு உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். மற்றபடி சும்மா வரைகிறது நம்மளும் ஓவிய திறமையை காட்டணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். நான் அப்படி வாங்கினேன், பட் எங்கள் வீட்டு சின்ன பாப்பாருனால அவங்களுக்கு இதை கொடுக்க போகிறேன். 600 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இதோட பில் குவாலிட்டி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்து. ஸோ தாராளமாக வாங்கலாம். வேணுன்றவங்க பை லிங்க் வந்து கீழே தரேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எம்ஐயோட ஆப்லேயே நீங்கள் ஆர்டர் போடலாம். ஸோ நல்லா தான் பார்த்தீங்கன்னா டெலிவரியும் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. இது நீங்கள் யாராச்சும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோடய ஃபீட்பேக் இதுதான், நமக்கு செட் ஆகாது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழே தரேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு எந்த சந்தேகனாலும் குரூப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ, பை பை.